நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் புயல் காரணமாக சென்னை திருவள்ளூரில் பள்ளிகளுக்கு விடுமுறை, திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். மொந்தா புயல் இன்று கரையை கடக்க உள்ள நிலையில் தொடர் மழை எதிரொலியாக சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான மொந்தா புயல் மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது. குறிப்பாக ஆந்திராவின் மசூலிப்பட்டத்திற்கு தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், காக்கிநாடாவின் தென்கிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவிலும் நகர்ந்து வருகிறது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பெற்று மசூலிப்பட்டினம், காக்கிநாடா இடையே இன்று மாலை அல்லது இரவு 110 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து ஆட்சியர் ராஷ்மி சித்தார்த் ஜெகடே உத்தரவிட்டுள்ளார். அதேபோல திருவள்ளூர் மாவட்டத்திலும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து ஆட்சியர் பிரதாப் அறிவித்துள்ளார். மொந்தா புயல் எதிரொலியாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று காலை முதலே தொடர்ந்து மிதமான மழை பெய்தது. இதனால் இரவு நேரத்தில் இதமான சூழல் நிலவியது. திருவொற்றியூர், ராயபுரம், காசிமேடு, வண்ணாரப்பேட்டை, வியாசபாடி, கொடுங்கையூர், பெரம்பூர், மாதவரம், மணலி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இரவு நேரத்தில் விட்டுவிட்டு கனமழை வெளுத்து வாங்கியது. வாலாஜா, ஆற்காடு, காவேரிப்பாக்கம், சோளிங்கர், அரக்கோணம், நெமிலி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இரவு நேரத்தில் லேசான மழை பெய்தது. செந்துறை, சன்னாசிநல்லூர், தளவாய் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. மொந்தா புயலால் தமிழ்நாட்டிற்கு பெரிய பாதிப்பு இருக்காது, ஆனால் மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இன்று மாலை ஆந்திராவில் புயல் கரையை கடக்கவிருக்கும் சூழலில் சென்னையில் தரைக்காற்று சற்று பலமாக வீசும் என்று கூறினார். மழை கூட தரைக்காற்று 30 to 40 கிலோமீட்டர் மணிக்கு 30 to 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சிருக்கோம். இந்நிலையில் இன்று திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, கோவை மற்றும் நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மொந்தா புயல் கரையை கடந்ததும் கனமழை முடிவடையும் என்றும் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பக்தர்களின் அரோகரா முழக்கத்திற்கு மத்தியில் யானை, சிங்கம் மற்றும் சுயரூபத்தில் தோன்றிய சூரனை ஜெயந்திநாதர் சூரசம்ஹாரம் செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கடந்த 22ஆம் தேதி யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கி கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தினசரி யாகசாலை பூஜைகளுடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்ற நிலையில் கந்தசஷ்டி நிகழ்வின் உச்ச நிகழ்வான சூரசம்ஹாரம் திருச்செந்தூர் கடற்கரையில் நடைபெற்றது. நாகை மாவட்டம் சிக்கலில் உள்ள பராசக்தியிடம் வேல் வாங்கி வந்த முருகப்பெருமான் கந்தசஷ்டி மண்டபத்தில் இருந்து ஜெயந்திநாதராக சப்பரத்தில் கடற்கரை நோக்கி அசுரனுடன் போரிட சென்றார். தொடர்ந்து கஜமுக, சிங்கமுக மற்றும் சுயரூபத்தில் தோன்றிய சூரனை சக்திவேல் கொண்டு வதம் செய்தார். பின்னர் மாமரமாக மாறிய சூரபத்மனை 2 துண்டுகளாக பிளந்து வேலாகவும் மயிலாகவும் மாற்றி அவனை ஆட்கொண்டார். தமிழ்நாட்டில் பல்வேறு முருகன் கோவில்களிலும் சூரசம்ஹார விழா விமர்சையாக நடைபெற்றது. சென்னை வடபழனி ஆண்டவர் கோவிலில் சூரசம்ஹார விழா கொட்டும் மழையிலும் பக்தர்கள் வெள்ளத்தில் நடந்தது. பொள்ளாச்சியில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் 4 முனை வீதிகளில் சூரனை சுப்பிரமணிய சுவாமி வதம் செய்த நிகழ்வை பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். திருப்பூர் மங்கலம் அருகே மலைக்கோவிலில் குடந்தை வேலாயுதசாமி சூரனை வதம் செய்த நிகழ்வினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு களித்தனர்.
வேலூர் கோட்டையில் ஜலகண்டேஸ்வரர் கோவில் பெருவிழாவில் அசுரர் வீழ்த்தப்பட்ட நிகழ்வை தொடர்ந்து கண்கவர் வான வேடிக்கை நடைபெற்றது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் நவம்பர் 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் எனும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் குறித்து டெல்லியில் தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்வதை முன்னிட்டு தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு நீக்கம் திருத்த பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கூறினார். जिन राज्यों में एसआईआर हो रहा है या अभी होने वाला है, उनकी मतदाता सूची आज रात को 12 बजे फ्रीज कर दी जाएगी और उन हर मतदाता को जिसका नाम उस सूची में है उसको एक यूनिक इन्यूमरेशन फॉर्म प्रिंट करके बीएलओ उसके घर देने जाएंगे. மேலும் நவம்பர் 4ஆம் தேதி முதல் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டு டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக கூறினார். प्रिंटिंग और ट्रेनिंग का कार्य कल से शुरू होगा और 3 नवंबर तक चलेगा. हाउस टू हाउस इन्यूमरेशन 4 नवंबर से 4 दिसंबर तक. पब्लिकेशन ऑफ ड्राफ्ट इलेक्टोरल रोल्स 9 दिसंबर 2025. இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியிடப்படும் என கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு திமுக கூட்டணி கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளன. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை நவம்பர் 4ஆம் தேதி முதல் தொடங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் எஸ்ஐஆர் என்ற பெயரில் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் சதித்திட்டத்திற்கு எதிராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நவம்பர் 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கேற்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் தலைவர்கள் வைக்கும் கோரிக்கைகள் ஆலோசனைகள் அடிப்படையில் அடுத்த கட்ட செயல்பாடுகள் அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஜனநாயகத்தின் அடிப்படையான மக்களின் வாக்குரிமையை பறிக்க துணியும் ஜனநாயக படுகொலையை எதிர்த்து தமிழ்நாடு போராடும் என தெரிவித்துள்ளார். இதனிடையே எஸ்ஐஆர் குறித்து வரும் புதன்கிழமை மாலை ஆலோசனை நடத்த தமிழ்நாட்டில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை அதிமுக முழுமனதுடன் வரவேற்பதாக அக்கட்சி அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில் 2023ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது அந்த தொகுதியில் வசிக்காத 40,000 பெயர்கள் மற்றும் சுமார் 8,000 இறந்த வாக்காளர்களின் பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்ததாக தெரிவித்துள்ளார். அதிமுக தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஆர்கே நகர் தொகுதியில் மட்டும் இதுவரை சுமார் 31,000 பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை முறையாகவும் வெளிப்படையாகவும் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல தமிழ்நாட்டிற்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அவசியமான ஒன்று என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இப்பணியில் ஈடுபடவிருக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மீதே முதலமைச்சருக்கு நம்பிக்கை இல்லையா என்றும் இதுவே அவரது தோல்வி பயத்தை வெளிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் போலி வாக்காளர்கள் இருப்பதாக சந்தேகம் தெரிவித்துள்ள அவர் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையால் முறைகேடுகள் அம்பலமாகும் என்றும் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்துக்கு வரவழைத்து தாவேக தலைவர் விஜய் சுமார் 8 மணி நேரம் ஆறுதல் கூறினார். கரூர் தாவேக பரப்புரையில் நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தாவேக சார்பில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது. தாவேக தலைவர் விஜய் நேரில் சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திக்காத நிலையில் மாமல்லபுரத்திற்கு பாதிக்கப்பட்டவர்களை வரவழைத்து சந்தித்தார். தனியார் விடுதியில் 37 பேரின் குடும்பங்களை தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் கூறிய தாவேக தலைவர் விஜய் அவர்களது கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். காலை 9:30 மணிக்கு தொடங்கிய இந்த சந்திப்பு மாலை 5:55 மணி வரை ஏறத்தாழ 8 மணி நேரம் நடந்ததாக கூறப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரம் வரவழைத்து விஜய் ஆறுதல் தெரிவித்த நிலையில் விஜய் நேரில் வர வேண்டும் என கூறி ஒரு குடும்பத்தினர் அவர் அனுப்பிய நிவாரணத் தொகையை திருப்பி அனுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் நடந்த விஜய் பரப்புரை கூட்டத்தில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இவர்களின் குடும்பத்தினருக்கு தாவேகா சார்பில் 20 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை மாமல்லபுரம் அழைத்து வந்து விஜய் ஆறுதல் தெரிவித்தார். ஆனால்
கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷின் குடும்பத்தினர் சார்பில் அவரது மனைவி செல்லவில்லை. இந்த பணத்தை எதிர்பார்க்கல. பணத்தினால என் கணவனோட உயிரை யாராவது திருப்பி கொடுக்க முடியாது. நேரில் வரணும். நாங்களா போக விருப்பம் இல்லை. என் விருப்பம் இல்லாமல் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் திரும்பி மேனேஜர் லெட்டர் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். தங்கள் பெயரை தவறாக பயன்படுத்தி தங்களுக்கு பதிலாக வேறு யாரோ மாமல்லபுரம் சென்று வந்திருப்பதாகவும் சங்கவி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் நாளை பரப்புரையை தொடங்கும் ராகுல் காந்தி. டெல்லி ஆசிட் வீச்சு சம்பவத்தில் திடீர் திருப்பம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். ஆந்திராவில் முந்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை, விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களில் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. விமான சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான முந்தா புயல் ஆந்திராவில் இன்று கரையை கடக்கவுள்ளது. இதனால் ஆந்திராவில் மொத்தம் உள்ள 26 மாவட்டங்களில் 23 மாவட்டங்களுக்கு சிவப்பு மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் பாதிப்பு அதிகமாக இருக்கும் என கருதப்படும் பகுதிகளில் பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் 128 மீட்புப் படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை, விசாகப்பட்டினம், திருப்பதி, விசாகப்பட்டினம், கோராபுட் போன்ற முக்கிய வழித்தடங்களில் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோல சென்னையில் இருந்து விசாகப்பட்டினம், விஜயவாடா, ராஜமுந்திரி ஆகிய நகரங்களுக்கான விமான சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். தேவையான உதவிகளை செய்வதாகவும் உறுதியளித்தார். இந்நிலையில் நெல்லூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழை வெடுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. அடுத்த தலைமை நீதிபதியாக உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி சூரியகாந்தை நியமிக்குமாறு மத்திய அரசுக்கு தற்போதைய தலைமை நீதிபதி B.R. கவாய் பரிந்துரைத்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக உள்ள B.R. கவாய் அடுத்த மாதம் 23ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார். அடுத்த தலைமை நீதிபதி யார் என பரிந்துரைக்குமாறு B.R. கவாய்க்கு மத்திய அரசு கடிதம் எழுதியது. அதன்படி உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியாக இருக்கும் சூரியகாந்தை நியமிக்குமாறு B.R. கவாய் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளார். ஹரியானாவைச் சேர்ந்த சூரியகாந்த் 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார். பேச்சு சுதந்திரம், அரசமைப்பின் 370வது பிரிவு ரத்து உள்ளிட்ட பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகளை அளித்துள்ள சூரியகாந்த் பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டார். பெகசஸ் உளவு மென்பொருள் விசாரணை, பிரதமரின் பஞ்சாப் பயணத்தின் போது ஏற்பட்ட பாதுகாப்பு மீறல் உள்ளிட்ட முக்கிய வழக்குகளை கையாண்ட அமர்வுகளிலும் சூரியகாந்த் இருந்துள்ளார். சூரியகாந்த் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டால் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி வரை பணியாற்றுவார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நாளை பரப்புரையை தொடங்குகிறார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி, மகாகத்பந்தன் கூட்டணி என 2 பிரதான கூட்டணிகள் வலுவாக களம் காண்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி, நிதிஷ்குமார், மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் மகாகத்பந்தன் கூட்டணியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை களத்தில் காணவில்லை என்ற விமர்சனம் எழுந்தது. இந்நிலையில் முசாபர்பூர் மற்றும் தர்பங்கா மாவட்டங்களில் ராகுல் காந்தி நாளை பரப்புரையை தொடங்குவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. வாக்காளர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் பரப்புரையில் பங்கேற்க உள்ளனர். ஏற்கனவே அதிருப்தியை சரிக்கட்டவும் காங்கிரஸ் கட்சிக்கு வியூகம் வகுக்கவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட் உள்ளிட்டோர் பீகாரில் முகாமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் 21 வயது இளம்பெண் தனது முன்னாள் காதலருடன் இணைந்து சதித்திட்டம் தீட்டி காதலனை கொன்ற சம்பவம் நடந்தேறியுள்ளது. அக்டோபர் 6ஆம் தேதி வடக்கு டெல்லியில் உள்ள திமிர்பூர் போலீசாருக்கு காந்தி விஹார் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் கிடைத்தது. போலீசார் சென்று பார்த்தபோது வீட்டின் 4வது மாடியில் நாற்காலியில் அமர்ந்தபடி எரிந்து போன ஒரு உடலை கண்டறிந்தனர். விசாரணையில் இறந்தது UPSC தேர்வுக்கு தயாராகி வந்த 32 வயதான ராம்கேஷ் மீனா என்பது தெரியவந்தது. இறந்து போனவரின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கி போலீசாருக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான செய்திகள் கிடைத்தன. CCTV கேமராக்களை ஆய்வு செய்தபோது சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து முகமூடி அணிந்த ஒரு பெண், 2 ஆண்கள் அங்கிருந்து கிளம்பியது தெரியவந்தது. ராம்கேஷுடன் காதலராக சேர்ந்து வாழ்ந்து வந்த அமிர்தா என்ற 21 வயது இளம்பெண் சமையல் எரிவாயு விநியோகிக்கும் தனது முன்னாள் காதலர் சுமித் காஷ்யப் நண்பர் சந்தீப் குமாருடன் இணைந்து கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் தனது அந்தரங்கமான வீடியோக்களை அடிக்க மறுத்ததால் கொலை செய்ததாக அமிர்தா வாக்குமூலம் அளித்துள்ளார். கிரைம் த்ரில்லர் படங்கள் பார்ப்பதில் ஆர்வம் கொண்ட தடயவியல் படித்த அமிர்தா நெய், மது ஆகியவற்றை உடலில் ஊற்றி சிலிண்டரை வெடிக்க வைத்து ராம்கேஷை கொலை செய்தார் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி பல்கலைக்கழக மாணவி மீது ஆசிட் வீசப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பமாக அவர் தந்தையுடன் சேர்ந்து நாடகமாடியது அம்பலமாகியுள்ளது. டெல்லி பல்கலைக்கழகத்தில் பிகாம் படித்து வரும் 22 வயது மாணவி மீது ஆசிட் வீசப்பட்டதாக புகார் எழுந்தது. இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் தன் மீது ஆசிட் வீசிவிட்டு தப்பிச் சென்றதாகவும், ஆசிட் வீசும்போது கையை வைத்து முகத்தை மறைத்ததால் கைகளில் ஆசிட் பட்டு படுகாயமடைந்ததாகவும் மாணவி வாக்குமூலம் அளித்திருந்தார்.
மேலும் ஜிதேந்தர் என்பவர் கடந்த 1.5 ஆண்டுகளாக தன்னை பின்தொடர்ந்து வந்து தொந்தரவு செய்து வந்ததாகவும் அவர் கடந்த மாதம் தன்னுடன் சண்டையிட்டதாகவும் கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து ஜிதேந்தர் மற்றும் அவரது நண்பர் இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திடீர் திருப்பமாக மாணவியின் தந்தை அகில் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஜிதேந்தரின் மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விசாரணையில் பாலியல் வழக்கிலிருந்து தந்தையை காப்பாற்ற கழிவறையை சுத்தம் செய்யும் ஆசிடை ஊற்றி மாணவி நாடகமாடியது அம்பலமானது. இதைத் தொடர்ந்து மாணவியை டெல்லி காவல்துறையினர் கைது செய்தனர். அமெரிக்காவில் ஏழை மக்களுக்கு வழங்கப்படும் ஊட்டச்சத்து உதவி திட்டம் வரும் 1ஆம் தேதி முதல் நிறுத்தப்படுகிறது. தி சப்ளிமெண்டல் நியூட்ரிஷன் அசிஸ்டன்ஸ் புரோகிராம் எனும் திட்டம் மூலம் அமெரிக்காவில் குறைந்த வருவாய் உள்ள குடும்பங்களுக்கு நிதி உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் குறைந்தபட்சமாக $204 முதல் அதிகபட்சமாக $1,800 வரை உதவித்தொகை அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் அமெரிக்காவில் வசிக்கும் 8 பேரில் ஒருவர் பயனடைந்து வந்தனர். அமெரிக்காவில் நிர்வாக செலவினங்களுக்கான மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்படாத நிலையில் நிர்வாகம் முடங்கியுள்ளது. அத்தியாவசிய பணியில் உள்ள அரசு ஊழியர்கள் தவிர மற்ற அனைவருக்கும் கட்டாய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஊட்டச்சத்து உதவி திட்டம் வரும் 1ஆம் தேதி முதல் நிறுத்தப்படுவதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் மத்திய அரசு நிதி உதவியை நிறுத்துவதாக கூறியிருந்தாலும் தங்களது சொந்த செலவில் ஊட்டச்சத்து நிதி உதவியை வழங்கவிருப்பதாக சில மாகாணங்கள் கூறியுள்ளன.